இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் கொலை வழக்கில் இருந்து விடுதலையான ஏஜிஏ பேரறிவாளன் நேற்று தினம் திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்ற சட்டத்திறனியாக பதிவு செய்து கொண்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டத்திறனிகள் சங்கத்தில் தன்னை சட்டத்திறனியாக பதிவு செய்திருக்கிறார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கினுடைய தண்டனை பெற்று சிறையில் இருந்த காலத்தில் பேரறிவாளன் இளமானி, முதுமானி மற்றும் பட்டப்படிப்புகளை முடித்திருக்கிறார். அப்ப உயர்நீதிமன்றத்தால் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவர் பெங்களூர்ல இருக்கிற சட்டக்கல்லூரியில் சேர்ந்து 3 ஆண்டு சட்டப்படிப்பை நிறைவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற கூட்டரங்கில் நேற்று தினம் நடைபெற்ற சட்டத்திறனிகள் பதிவு செய்யும் நிகழ்வில் பேரறிவாளன் உட்பட மொத்தமாக 1248 பேர் சட்டத்திறனிகளாக பதிவு செய்திருந்தார்கள். இப்படி இருக்கும்போது சட்டத்திறனிகள் சங்க உறுப்பினரும் புதிய சட்டத்திறனிகள் பதிவு குழுவின் தலைவருமான கே பாலு உறுதிமொழியை வாசித்திருந்தார். பேரறிவாளன் உள்ளிட்டோர் அதனை ஏற்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அப்ப இந்த நிகழ்வில் சென்னை மேல் நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் தர்மாதிகாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தார்கள். எந்த நீதிமன்றத்தினுடைய படிகளில் தனக்கான நீதிக்காக காவலர்கள் புடைசூழ 31 ஆண்டுகள் ஏறி இறங்கினேரோ அதே நீதிமன்றத்தில் அவர் தற்போது வழக்கறிஞராக இருக்கின்றவை சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது.